ஹாய் ஹலோ நான் சிவபாலன் ரன்னிங் சம்மந்தமாக வீடியோ போட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி 21 கிலோமீட்ரு. இன்றைக்கி ஏன் ஓடுறேன் எதுக்கு ஓடுறேன்லாம் கேட்காதீங்க. நேற்று கல்யாணத்தில் போய் நிறையா சாப்பாடு. பொதுவாக சாப்பாடு நிறையா சாப்பிட்றது அப்படின்னா முன்னாடி பசி எடுக்கிறப்போ சாப்பிட்றது. நேற்று சாப்பிட்டதுக்கு உண்டான ரீசன் என்னென்னா, ப்ரோட்டீனை கவர் பண்ணுறதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனால் கொஞ்சோண்டு வைக்கிறாங்க. திருப்பி கேட்குறதுக்கு சங்கடமாக இருக்குது. அப்படியும் கேட்டு வாங்கினோம், அது பத்தலை. சரி அப்படின்னு இன்னொரு கல்யாணத்துக்கு போனோம், அப்புறம் இன்னொரு கல்யாணத்துக்கு போனோம். இப்படியே இந்த ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ வர்ற மாதிரி, அதாவது என்னோடய பசி எடுக்கிற தன்மை நான் சாப்பிட்றத கவர் பண்ணுற மாதிரி நான் நேற்று சாப்பிட்டுக்கிட்டேன். வீம்புக்குன்னு நிறையா சாப்பிட்றதுன்னு இல்லை, அன்றைக்கி நம்ம எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுதோ அதை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணது. சரி, அதை இப்போ நம்ம கரைக்கணும்ல. நேற்று நான் ஈவினிங்கே ஜிம்முக்கு போயிட்டேன். அதை இன்றைக்கி கரைக்கிறதுக்காக இன்றைக்கி 21 கிலோமீட்ரு. இந்த வாரத்துக்கு உண்டான பிளான் 21 இருந்தது. அதுக்காக பண்ணுறது லாங் டிஸ்டன்ஸ் எண்டூரன்ஸ் ரன் வாரத்தில் ஒரு நாள் லாங் டிஸ்டன்ஸ் அடிக்கணும். நம்ம கடைசியாக லாங் டிஸ்டன்ஸ் அடித்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இந்த வாரம் இந்த நாள் அது நிறைய காரணம் இருக்குது. சாப்பிட்டது, அமேசானில் இந்த மைக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் ஒரு ஸ்பான்சர், என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் அந்த இது போட்டிருந்தேன். என் ப்ராடக்டை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது இப்போ 12,000 13,000 அந்த ப்ராடக்ட்டு, அது ஸ்பான்சர் வாங்கினது. ஏன்னா அது வர்றதுக்கே ஒரு வாரம் ஆச்சு. அந்த இதை மிஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி இப்போ ஆர்டர் போட்டு அது ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி சொல்கிறேன்னு இருக்காங்க, தேடி பார்த்துட்டு இருந்தால் எடுத்து தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம். இந்த வருஷம் ஆரம்பிச்சிலேருந்து ஒரு விஷயம் கூட சரியாக போகலை. மேசராசிக்கு, ராசி மேசராசியாம். பொதுவாக அந்த சாமி இதுலலாம் எனக்கு பர்சனலாக ஒரு எண்ணங்கள் இருக்குது. இருந்தாலும் மேசராசிக்கு 7.5 சனின்னாங்க. அப்போ இதுவரை நடந்தது 7.5 இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே என்ன நான் வாழ்க்கையில் கீழே போகணும்னா எங்கே தாண்டா போகிறது. சரி பார்ப்போம். ஒரு ரவுண்டு வாக்கிங் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 21 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறேன்னா என்னன்னு தெரியலையே. 7:30 மணி ஆயிடுச்சு. இப்போ 8:30 9:30 மேக்ஸிமம் வச்சாலும் பார்ப்போம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ரவுண்டு. வீம்பு வீராப்பா பேசிவிட்டு 15-16 நிமிஷத்தில் நின்றுட்டேன். ஓட முடியலன்னு இல்லை, மனசு வரல. இதுக்கு மேலே என்னடா ஓடணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாகவே ஓடிக்கிட்டு இருந்தேன். அதாவது 5.45 ஃபஸ்ட்டு இது, அப்புறம் 41 வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே கன்டினியூ பண்ணுறது வேஸ்ட்டு, 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் அப்படின்ட்டு அப்புறம் அது இன்னும் மன உளைச்சல் ஆகும். அதனால் நிப்பாட்டிட்டேன். ஈவினிங் முடிஞ்சால் ஓடிட்டு இதை சேர்த்து அப்லோட் பண்ணுறேன் நான் இருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, மோட்டிவேஷன். அது போக பொண்ணுன்ற விஷயத்தை பற்றி நான் பேசவே கூடாதுன்னு இருப்பேன். இருந்தாலும் பேசுகிறேன். இது பொண்ணுங்களுக்கு கிடையாது, பசங்களுக்கு தான். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதை ரெண்டாவதாக சொல்கிறேன். முதல்ல டிசிப்ளின், கன்சிஸ்டன்சியை பற்றி பேசுவோம். இப்போ பேசிக்காகவே பானாவே பிறக்கும் போதே ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிறோமே. இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுல ஒரு ஆர்வமாகவும், அதை ஆர்வமாக கற்றுக்கிட்டு ஆர்வமாக தன்னைத்தானே வரும். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ எனக்கு நீச்சல் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, கனவுலேயே எனக்கு அது ரொம்ப ஓவரெல்லாம் கிடையாது. நான் யோசிப்பேன், அந்த தண்ணியை பார்த்தா குதிச்சு விளையாடணும்னு தோணும். எங்கள் அப்பாட்ட கேட்பேன். ஒரு தடவை ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போனார். அப்புறம் ஒரே ஒரு தடவை தான் எனக்கு தெரிஞ்சு கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே சிவகங்கைக்குள்ள நாங்கள் காரைக்குடியிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலுக்கு நானும் பசங்க எல்லாரும் 50 ரூபா 25 ரூபான்னு நினைக்கிறேன், 15 ரூபா 25 ரூபா. அப்போ பணத்தை கட்டிட்டு நாங்கள் குளிக்கிறதுக்கு உள்ளே குதித்தோம். ஒரு தடவை தத்தப்புக்கான் இருந்தேன். 2வது தடவை என்ன அறியாமே அந்த நீச்சல் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, எனக்கு அந்த உணர்வு தோணிக்கிட்டே இருந்தது. நீச்சல் அடிக்கணும், தண்ணியில் விளையாடணும். தண்ணியை பார்த்தா அவ்வளோ குஷியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா இது மாதிரி ஆனால் இன்ன வரையுமே என் ஃப்ரெண்டு பாதி பேத்துக்கு அந்த நீச்சல் நாங்கள் எல்லாரும் போனோமே, எல்லாரும் கற்றுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால், என்னையோட அதிக தடவை போயிருக்காங்க அப்படின்னா அது கிடையாது. நானாக கற்றுக்கிட்டது தான் நீச்சல். ஏன்னா அதுக்கப்புறம் கிணத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அப்படி தான் கொஞ்சம் தூரம் ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தாப்புல அப்படியே பிடிச்சி வந்தது தான். இது ஆர்வத்தை பொறுத்து, நம்ம உள் உணர்வு எதை நோக்கி போக வைக்குதுன்றதை பொறுத்து ஒரு விஷயத்த நம்ம டேலண்டாகவும் அதில் பெரிய ஆளாகவும் வர்றது இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தில் இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தர் எடுக்கிறான், சக்ஸஸ் ஆகிருக்கான் அப்படின்னா, அவன் உட்காந்து கவனிக்கிற போது என்ன யோசிப்பான் அப்படின்னா, படிப்பு மட்டும் யோசிப்பான். அவனுக்கு அது உணர்வு. சரியா? இப்போ கடைசி பெஞ்சில் இருக்கிற ஆள் என்ன யோசிப்பான் அப்படின்னா, அவனுக்கு என்ன உணர்வு இருக்குது, ஏதாவது விளையாடணுமா, வண்டியை பற்றியோ இல்லை பொண்ணுங்களை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். நடுவில் இருக்கிறவன் இங்கிட்டு பாதி நேரம் அதை யோசிப்பான், இங்கிட்டு பாதி நேரம் அதை யோசிப்பான். அவனுக்கு எங்கிட்டு போகிறதுனே தெரியாமல் இருக்கும். அந்த கேட்டகரி நாங்கள். ஏன்னா அது மாதிரி ஒரு ஆள் உணர்வை பொறுத்து ஒரு ஆள் வாழ்க்கையோட சக்ஸஸ் மாறும். அப்படின்றப்ப இவன் இந்த விஷயத்துல ஜெயிச்சிட்டான் அப்படின்ற பட்சத்துல அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா காலங்கள் நேரங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கு.
அது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும். ஹார்ட் ஒர்க்கு யாருக்கு தேவை அப்படின்றதான். ஹார்ட் ஒர்க்கு, டிசிப்ளின், மோட்டிவேஷன்லாம் யாருக்கு தேவை? பான் அத்லட்டா நீ இல்லப்பா, பானாவே உனக்கு டேலண்ட் இல்லப்பா, பானாவே உனக்கு ஒரு ஸ்கில்லும் இல்லப்பா, நீ என்னதான் செய்யணும் அப்படின்றப்போ தான் இந்த டிசிப்ளினு, ஹார்ட் ஒர்க்கு, மோட்டிவேஷன் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. மித்த எவனுக்கும் தேவையில்லை. இப்போ பேசிக்காக வந்து உனக்கு உணர்வு வந்து நீனே உன்னை சோதிச்சு பார்த்துக்க. இப்போ உதாரணத்துக்கு அத்லட்டே எடுத்துக்கிறோமே, இப்போ நான்லாம் வந்து ஓட ஆரம்பிச்சேன் அப்படின்னா 15 செகண்ட் 16 செகண்ட் ஆகும் 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட். இப்போ ஒரு பேசிக்காகவே பான் அத்லட் அவனோட உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, சும்மா விட்டாலே 12 செகண்ட்ல ஓடுவான். அவனோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் குறைக்கிறது. அதுவே பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக அது பெரிய விஷயம். அது பிரச்சனை கிடையாது. அது வந்து அவனை தூக்கி ஒரு ஆரம்ப படியே வந்து கிட்டத்தட்ட 70 80வது படியில தூக்கி உட்கார வைக்கிற மாதிரி. நம்மலாம் வந்து ஒரு 40 50 அந்த படியில உட்கார வைக்கிற மாதிரி. ஒபிசா இருக்கிற ஆளு, ரொம்ப இந்த கிரவுண்டை பார்த்தாலே வெறுக்கிற ஆள்லாம் 0க்கு கீழே இருக்கிற ஆளு, அவங்க எல்லாம் அந்த படியில இருக்கிற ஆளு. சரியா? ஆனா இந்த இடத்துல வந்து அவன் சூழ்நிலை வந்து இந்த இடத்துல வந்து நீ இதுலதான் சர்வே பண்ணணும்னு வந்துட்டா காம்படிட் எப்படி ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. இப்ப 15 செகண்ட்ல ஓடுற ஆளு, 20 செகண்ட்ல ஓடுற ஆளும் இருப்பான், 12 செகண்ட்ல ஓடுற ஆளும் டேலண்டான ஆள் இருப்பான். அவன் எல்லாத்தையும் நம்மளோட வயசு, நம்ம பிறந்த நேரம், பிறந்த வருஷம், இது எல்லாத்தையும் பொறுத்து போட்டி போடுற ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்தையும் பொறுத்து இந்த ஃபீல்டுக்குள்ள தள்ளிடும் நம்ம இயற்கை வந்து, நீங்க எல்லாரும் இதுக்குள்ள வாங்க அப்படின்னு. ஃபில்டர் பண்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, யாரு நல்ல அதிக டேலண்ட்ல இருக்கிறாள் அவனை தூக்கி முன்னாடி வச்சிருவாங்க. அவன் வந்து எப்படி 1 வருஷத்துலயோ இல்ல 2 வருஷத்துலயோ டேலண்ட் ஆகி அதுல அச்சீவ் பண்ணிடுவான். ஆனா பின்னாடி இருக்கிற ஆளு படிப்படியா தான் வரான். அவனை தொடரணும் அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க், அந்த ஹார்ட் ஒர்க் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிசிப்ளின், கன்சிஸ்டன்சின்றதெல்லாம். என்ன ஹார்ட் ஒர்க்னா என்ன? வெறுமன ஹார்ட் ஒர்க்னா என்ன? எனக்கு இன்னைக்கு தோணுது, நான் இன்னைக்கு வர்றேன், வாங்குவான்னு நல்ல எனர்ஜி இருக்கு, வாங்குவான்னு ஒர்க் அவுட் பண்றேன் போறேன் அப்படின்றது பண்ணக்கூடாது. அது மட்டும் ஹார்ட் ஒர்க் கிடையாது. இந்த டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி அந்த ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்துக்கணும். இப்போ இன்னைக்கு வந்துட்டு நல்லா செஞ்சுட்டேன்னா மறுநாள் வந்துன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். என்ன செய்வேன், கொஞ்சம் ஒரு ரவுண்ட் வாக் பண்ணுவேன், அப் டவுன் போடுவேன், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பிடுவேன். அது தப்பு. அன்னைக்கும் வந்து ஓரளவுக்கு 100% முடியலையா, சுத்தமாக உடம்பு முடியலையா, பண்ணித்தான் ஆகணும். நீ இன்ஜுரி ஆயிடுது வைக்கிறது அது ரெண்டாவது, இன்ஜுரிக்கு ரெஸ்ட் எடுக்கிறது வைக்கிறது. மனசு சரியில்லாமல் உட்கார்றேன் தெரியுமா, அன்னைக்கு கூட அந்த டிசிப்ளினையும் கன்சிஸ்டன்சி நீ ஃபாலோ பண்ணினா தான் நீ அந்த 12 செகண்ட் ஓடுறவனோட தொட்டு நீ அவனோட காம்படிட் பண்ணி அவனை தொட்டு போட்டி போட்டு நீ ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கடைசி வரையும் நமக்கு எல்லா ஃபீல்டுலையும் சரி, இந்த ஃபீல்டுன்னு கிடையாது, எல்லா ஃபீல்டுலையுமே நம்மளை மாதிரி ஸ்கில் இல்லாமல் பிறந்த ஆள், ஒரு டேலண்ட்டை நம்மளை நாமளே படிப்படியாக உருவாக்கிக்கிற ஆள். இந்த அஜித் சொல்கிற மாதிரி தான், ஒரு நாளும் ஒரு நொடியும் நானாக செதுக்குனுறான்ற மாதிரி நம்ம செதுக்கிக்கிட்டாதான் உண்டு. சரியா? இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி டிசிப்ளினுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் நான். வேற வழியே ஆப்ஷனே கிடையாது. நீ டெய்லி என்ன ஷெடியூல் போட்டிருக்கியோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கு செல்ஃபிஷாக இருந்து நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீ வந்து என் ஃப்ரெண்டை ரிசீவ் பண்ணுறேன், இல்லை என் ஃபேமிலியில் ஒரு ஆளை ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்தேன், அதில் ஒரு நாள் போயிருச்சு, இந்த அங்கே போனேன், ஊர் சுற்றுறதுக்கு ஒரு நாள் போயிருச்சு, அப்படி அங்கே போனேன் அப்படின்றதெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. படத்துக்கு போகிறதுனால ஒரு நாள் போனேன், சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன், இதெல்லாம் கிடையாது. நீ வந்துதான் ஆகணும். அப்போதான் அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டு, சக்ஸஸ்ன்ற ஒரு வார்த்தையை நீ பார்க்கவே முடியும். அது பக்கத்துலயாச்சும் போக முடியும், இல்லாட்டினா ஒன்றுமே முடியாது. ஏன்னா நம்மளோட பெருங்கொண்டாலாம் முன்னாடி இருக்கான். சரியா? இது விஷயம். ரெண்டாவது, இந்த பொண்ணுங்கன்ற விஷயத்த பற்றி சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஓப்பனாகவே சொல்கிறேனே, பொண்ணு ஆசையை வந்து ஒரு ஆம்பளைனால நல்ல ஹார்மோனில், கரெக்டான ஹார்மோனில் பிறந்த ஆள் வந்து அதை தவிர்க்கவே முடியாது. ஒரு சாமியாரா போறேன் அப்படின்னா அது வேற விஷயம். அது மொத்தத்தையும் திறந்துட்டு அந்த அந்த உணர்வே இல்லாத இடத்துக்கு போகணும். இப்போ மேமலைக்கெல்லாம் போறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுன்ற ஒரு சிந்தனையே இல்லாம ஆகிறதுக்கு தான் அங்க போவாங்க. இப்ப நீ ஊருக்குள்ள வாழ்ற 10ஓட 11 நம்மளும் இந்த போகிறோம் வர்றோம், சோசியல் மீடியாவை பார்க்குறோம், 4 பேரை முன்னாடி ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா ஒருத்தர் மைண்ட்ல என்னென்ன மாதிரி ஓடுன்றது தெரியும். இந்த கமெண்ட் போடுவாங்க, என்னன்னு போடுவாங்க, நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சிகளோட பிறக்கலையா, நீங்க வந்து இப்படியெல்லாம் யோசிக்கலாமா, பெண் அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு கமெண்ட் போடுவேன். அவனுக்குள்ளேயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் வந்து ஒன்றும் இம்பார்ட்டண்டா இருக்கணும், இல்லைன்னா கேயா இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் வந்து அவனுக்கு வந்து அந்த ஃபீமேலோட தாட்ஸ் வந்து இந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு நான் நல்லவன் அப்படின்னு நடிக்கிறதுக்காக வேணா அப்படி போஸ்ட் போடலாம். எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பிள்ளை பிடிச்ச பிள்ளை ஒன்று பார்த்துட்டேன், கிராஸ் ஆகிட்டேன் அப்படின்னா அவன் மைண்டுக்குள்ளே என்னென்ன யோசிப்பேன்றது உங்களுக்குள்ளேயே நான் விட்டுறேன். அது ஒருத்தன் தாட்ஸை பொறுத்து அதை விட்டுருவான். இப்போ இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த டிசிப்ளினு, கன்சிஸ்டன்சி, மோட்டிவேஷனு இதெல்லாம் வந்து இந்த சாப்பாடை பார்த்து விடுறானோ இல்லையோ, இல்லை வேற எங்கிட்ட ஊர் சுத்த போய் விடுறானோ இல்லையோ, பொண்ணை பார்த்து விடுறது தான் வந்து அந்த காஜின்ற ஒரு வார்த்தையில் விடுறது தான் வந்து இங்கே எல்லாரும் பண்ணுற, ஈவன் இன்க்ளூடிங் மீ. ஏன்னா அதில் அந்த கன்சிஸ்டன்சி டிசிப்ளின்லாம் போகிறது இந்த பொண்ணுனால மட்டும்தான். இதை எப்படி தவிர்க்கிறது? இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருனாலையும் அவாய்ட் பண்ண முடியாது.
கரெக்டான ஹார்மோனில் இந்த பெண் ஆசையோட பிறந்த ஆளுனால இதை சத்தியமாக தவிர்க்கவே முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னா, நாமளே செல்ஃப் எவால்யூட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரி ஆசையோடு இருக்கோம் அப்படின்றது தெரியும். நமக்கு இந்த விஷயம் வறுமையில் இருக்கோம், இல்லை எனக்கு ஃபேமிலியை எப்படி கொண்டு வரணும், இல்லை என்னையே நான் முதல்ல நல்லா கொண்டு வரணும், எனக்கு இந்த சக்ஸஸ் தேவைப்படுது, ஏன்னா இவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் நான் பார்த்துட்டேன், அதனால நான் இந்த சக்ஸஸ்க்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போராடுறீங்க. ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு ஃபோக்கஸாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வாரம் பண்ணி பாருங்க. ஊடால அந்த பொண்ணுன்ற தாட்டே வரலை, ஃபோக்கஸாக அதுலேயே இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீ எத்தனை வருஷம் ஆனாலும் கல்யாணம் பண்ணாமல் கூட போராடிப்பார், லைஃப்பில் சக்ஸஸ் ஆக. அதுக்கப்புறம் அந்த பணம் வந்துச்சுன்னா பொண்ணு வந்துடும். ஏன்னா அது ஒரு பக்கத்து வச்சுக்கிறோம். இப்போ நீ ஒரு வாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த காஜு முத்தி போய் என்னத்தையோ ஒன்று நீ பார்க்குற, என்னத்தையோ ஒன்று செய்கிற. அந்த பொண்ணு ஏற்கனவே நீ லவ் பண்ண பிள்ளையோட நினப்பு வரலாம், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு நினப்பு வரலாம். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது அர்த்தம். அது தப்பு சொல்லலை, அதுதான் இயற்கை, அதுதான் அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் ஆம்பளை இருப்பேன். ஏன்னா அது தப்பே கிடையாது. ஒருத்தனுக்கு ஜோக்குன்னு சொன்னால் டக்குன்னு சிரிப்புவேன், இன்னொருத்தன் ஜோக்குன்னு சொன்னாலும் சிரிக்கவே மாட்டேன், உருன்னு இருப்பேன். என்னதான் கடி ஜோக்கு சொன்னாலும் சிரிக்க மாட்டேன். அது ஒருத்தனோட ரியாக்ஷன், ஒருத்தனோட உணர்வை பொறுத்து மாறும். இதை தப்பே சொல்லலை நான். அதை எப்படி நம்ம வழி நடத்தி நமக்குள்ளே எடுத்து கொண்டு போகிறோன்றத சொல்கிறேன் நான். இப்போ நீ அந்த மாதிரி பெண்கள் நினப்பு உனக்கு அதிகமாக இருக்குது, ஒரு காதல் நினப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, செல்ஃப் எவாலுவேட் சீக்கிரமாக பண்ணிப்பார். 20 வயசு 22 வயசுல எல்லாம் சீக்கிரம் எவாலுவேட் பண்ணிப்பார். 25 வயசுக்குள்ள என்ன உன்ட்ட வருமானம் இருக்குதோ அதை வச்சு நீ கல்யாணம் பண்ணிடு. அதுக்கப்புறம் அந்த வேலையில் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியோ, என்ன வருமானம் இருக்கோ அதில் நீ என்ன ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஃபோக்கஸாக இருந்து போயிரு. ஏன்னா முதல்ல உணர்வுக்கு தீனி போட்டுட்டினாலே லைஃப்பில் ஃபோக்கஸ் கிடச்சிரும். இல்லை உன்னால் தீனி போடுறதுக்கு இல்லை எனக்கு லைஃப்பில் சக்ஸஸ் தான் முடியும் அப்படின்னா நீ செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பார்த்துக்க. முடியுமா முடியாதுன்னு உனக்குள்ளேயே நீ நிறையா தடவை 1 வருஷம் டைம் எடுத்து கூட கேட்டுக்க. அந்த ஃபோக்கஸாக ஒரு வாரம் 2 வாரம் நீ இருந்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 வாரத்தில் கேப் ஆகும், உடையும், 1 மாதத்தில் உடையும். ஏன்னா அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணுறவங்களாம் 1 வருஷம் இருந்துட்டு கூட அந்த பாதியில் பிரேக் ஆகி திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. ஒரு விஷயத்த 1 வாரம் கூட செய்ய முடியல அப்படின்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால நீங்கள் கூச்சப்படாமல் கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிடுங்க. லவ் பண்ண பிள்ளையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. இல்லை பேக்கப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா கூட அதை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இதை விட்டுட்டும் போக முடியாது, இதை வச்சுக்கிறவும் முடியாது அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாள். ஏதாவது ஒரு முடிவை டக்குன்னு எடுங்க. சரி, இதை தான் சொன்னேன் நான். இப்போ ஒரு விஷயத்த ஃபோக்கஸாக பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்க. இந்த பொண்ணுன்ற விஷயத்துல தான் எல்லாரும் தடுமாறுறது. அதை நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுட்டு அதை முடியுமா முடியாதான்றதை பார்த்துட்டு ஒன்று கல்யாணம் பண்ணி அதுக்கு தீனி போட்டுரு. ஏன்னா உன்னோட சிந்தனைக்கு செயலுக்கும் முடியாது, ஃபோக்கஸாக இருக்க முடியும் அப்படின்னா ஒரு 30 வயசு வரையும் டைம் எடுத்துக்கிட்டு தாராளமாக உன் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணி உன் ஃபேமிலி நீ எல்லாரும் பில்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீ அந்த லைஃப் பார்ட்னர்ன்றதை சூஸ் பண்ண. ஆனால் இதில் 2 ரிஸ்க்கும் இருக்குது. ஒரு வேளை 30 வயசுக்கு மேலே கிடைக்கலன்னு வச்சுக்க, நீ லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலன்னு வச்சுக்க, 2மே கிடைக்காது. பொண்ணும் கிடைக்காது, லைஃபும் கிடைக்காது, திருப்பி போனது வராது. ஏன்னா ஹெல்த்தும் பாதி போயிருக்கும். ஸோ இதில் ரிஸ்க்கு ஜாஸ்தி. நான் என்ன சொல்கிறேன், என்னோட அட்வைஸ் படி பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வே சொல்லும் இந்த டயத்தில் பொண்ணு வேணாம் அப்படின்றது உள்ளுணர்வே சொல்லும். அதை ஃபாலோ பண்ணு. அதை ஃபாலோ பண்ணினாலே நீ அதை ஃபோக்கஸ் பண்ணினாலே நீ லைஃப்பை ஜெயிச்சிருவ. மேக்ஸிமம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 25 வயசுக்கு முன்னாடி கல்யாணத்தை பற்றி யோசி. புரியுதா? அந்த இடத்துலையே முடிச்சிரு. அந்த இடத்துல பண்ணுறதுனா பண்ணிடு. அதுக்கப்புறம் நீ யோசிக்கிற அப்படின்னா, லைஃப்பில் சக்ஸஸ் ஆகாமல் யோசிக்கிற அப்படின்னா அது என்னோட அனுபவத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அது தப்பான டெசிஷன். ஏன்னா 25 to 30 தான் உன் கரியரை இதுதான் அப்படின்னு தொட்டு உட்கார்றது. அதில் போய் நீ மேரேஜை போட்டு வைக்காத. அதுக்கு முன்னாடி வச்சிட்டினா கூட உன்னோட சிந்தனை செயல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீ 1 வருஷம் 2 வருஷத்தில் கூட என்ன கரியரோ அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதை பார்த்து உனக்கு போர் அடிச்சிடும், எப்படியும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதனால சொல்கிறேன். சரி, இந்த இது ரன்னிங்க்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, உங்களை ஒரு நாளும் டிசிப்ளினாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் கிரவுண்டுக்கு வர வைக்கிறதுக்கு இது நான் சொன்ன விஷயங்கள் ஏதோ யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி அடுத்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டதை போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். இது உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சானன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் போட்டது எனக்கு திருப்தியாக இல்லை. இப்போ நான் சொன்னது எதாவது போடுறேன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, பாய். இன்னைக்கு ஒரு 21 கிலோமீட்டரு, ஒரு 2000 கலோரிகளை கரைச்சிருவோம். 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ளே ஓடுறோம், முடிக்கிறோம். தேனுவர் வண்டு மருதனை உண்டு தீங்கே கிடந்ததை கண்டு காணுவர் சம்பு விண்கண்ணு என்று தடங்கள் எடுத்து முன் பார்த்தால் கொடூரமா படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன். என்ன பண்ண?